வணக்கம். சத்யன் சந்தோஷி சித்தர் சாம்பசிவம். அதாவது இன்றைய அறிவிப்பு, விவசாயிகள் நீரின்றி, குடிநீரின்றி, நீரூற்றின்றி விவசாயங்கள் பாதிக்கப்படுகிறது. இதை வெகு நாட்களாக நான் போராட்டி வருகிறேன், 50 ஆண்டு காலமாக. தற்போது ஏராளமான காலி போர்கள், தண்ணி வராத போர் நிறைய ஓட்டியிருக்காங்க. பார்த்தேன், என்னையை கூட்டி கொண்டு காட்டினாங்க. நீரூற்றே இல்லாத இடத்துல எல்லாம் மார்க் பண்ணி ஓட்டியிருக்கிறாங்க. அது நீரூற்று நிபுணர் செய்யக்கூடிய தவறு. எத்தனையோ இடத்துல 1 இன்ச்சு தண்ணி தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே வரல. அதுவும் நீரூற்று நிபுணர் செய்யக்கூடிய தவறு. இப்போ நான் அதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கேரண்டி போர், தண்ணீர் வந்தால் வண்டிக்கு பணம் கொடுக்கணும் நிலத்துக்காரங்க. அதே போல் எனக்கு ஒரு தொகை எவ்வளோன்னு பேசிக்கலாம், அது கொடுத்துடணும். தண்ணி வராமல் போனால், 1 இன்ச்சுக்கு மேலே வராமல் போனால், 1 இன்ச்சு தண்ணி கீழே வந்தாலும் அது வராததாக தான் அர்த்தம். தண்ணி வராததாக தான் அர்த்தம். 1 இன்ச்சு தண்ணியெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது. அதனால் 1 இன்ச்சு தண்ணிக்கு மேலே, 1 இன்ச்சு தண்ணிங்கிறது 18 லிட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 18 லிட்டர் வரணும். அதை அளந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 5 HP மோட்டர் வச்சு ஓட்டினா 1 நிமிஷத்துக்கு 18 லிட்டர் தண்ணி வந்தால் வெற்றி, 18க்கு கீழே வந்தால் தோல்வி எனக்கு. அது மாதிரி தண்ணி வரலைன்னா நான் கொண்டு வர வண்டிக்கு நானே பொறுப்பேற்றுக்குவேன். அதுக்குள்ளே 1 லட்சத்தை நானே கட்டிக்குவேன். தண்ணி வந்துட்டால் அந்த வண்டிக்கு 1 லட்சமோ 1.5 லட்சமோ அதை நிலத்துக்காரன் கட்டிடணும். எனக்கு அதில் பாதி தொகை நான் கொடுத்துடணும். அதுதான் கண்டிஷன். அந்த கண்டிஷன்னா நான் ஓட்ட ரெடியாக இருக்கேன். என்னை கூப்பிட்டு பாயிண்ட் பாருங்கள். பாயிண்ட் பார்த்து ஒரு 10 நாள் 8 நாள்லேயே பாயிண்ட் ஓட்டிடலாம். அது 2-3 டெஸ்ட் பண்ணணும், 2-3 தடவை டெஸ்ட் பண்ணணும். சரியான முறையில் பார்த்து, சரியான அளவெடுத்து, மார்க்கிங் முக்கியம். போர் ஓட்டும் போது அணுவாக பார்க்கணும். பல விஷயங்கள் இருக்குது அதில். அது பார்த்து ஓட்டினா தான் தண்ணி முழுசாக வரும். போர் பாயிண்ட் பார்க்கும்போது தண்ணி மிஷின் ஓடுது, குச்சி சுற்றுது, தேங்காய் எந்திரிக்கிறதுலாம் பார்க்கக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்தா 1 இன்ச்சு தண்ணி தான் கிடைக்கும். அது எத்தனை ஊற்று எந்தெந்த டைரெக்ஷனில் வரும், வடக்கிருந்து எத்தனை வருது, மேற்கிருந்து எத்தனை வருதுன்னு பார்த்து அதை சந்திக்கிற இடமா பார்த்து கண்டுபிடிச்சி போட்டால் தான் 2 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணி வரும். அது மாதிரி தான் எடுக்கணும். இல்லைன்னா 1 இன்ச்சு தண்ணி எடுக்கக்கூடாது. அது மாதிரி நான் வெற்றியாகி தரேன். எல்லோரும் ரொம்ப குறைச்ச முதலீடு தான் எனக்கு செலவு பண்ண போகிறீங்க. நிறைஞ்ச நீர் வரும். அதே போல் தண்ணிக்கே கேரண்டி. தண்ணி கண்டிப்பாக வரும். தண்ணி கிடைக்கலைன்னா முழு செலவு நான் பார்த்துக்குவேன். தண்ணி வந்துட்டால் 1.5 செலவு உங்களது. ஒரு செலவு போர் வண்டி கொடுத்தது போக பாதி செலவு எனக்கு கொடுக்கணும். அது பாயிண்ட் பார்க்குறதுக்கு தனி, அது 15,000 தனி. அதுக்கு 2 பேர் பார்ப்போம். மட்டம் பார்க்குறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்து பார்ப்பேன். நான் இதில் பார்க்குறது வாட்சிலையும் பெண்டுலத்துலையும் தேங்காயில் இதிலெல்லாம் பார்க்குறது நீரோட்டம் பார்ப்பேன். கண்டிப்பாக நீரும் கிடைக்கும், மட்டமும் கிடைக்கும், தண்ணியும் கிடைக்கும். சத்தியம். இதுக்கு நீங்களாம் எனக்கு வரவேற்பு கொடுங்க. வெற்றி ஆகலாம். சத்தியம்.